Hi viewers, welcome to my channel Mr. Blaster. இன்று நாம் பார்க்கவிருப்பது என்னவென்று சொன்னால் மோடல் வேர்ப்ஸ். மோடல் வேர்ப்ஸில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது will. will என்ற இந்த மோடல் வேர்ப்ஸ், அதாவது will என்ற ஹெல்பிங் வேர்ப்ஸ், மோடல் ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்னுடைய பயன்பாடு பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த will என்ற மோடல் வேர்ப்ஸினை பயன்படுத்தி நாம் ஃபியூச்சர் எதிர்கால நிகழ்வுகளை பற்றி நாம் கூற முடியும். இது ஒரு பயன்பாடு. உதாரணமாக I will be 40 in April. I will be என்றால் நான் இருப்பேன். 40 வயதாக இருப்பேன். in April, ஏப்ரல் மாதத்தில் என்னன்னா இல். அப்ப ஏப்ரல் மாதத்தில் நான் 40 வயதினை அடைந்திருப்பேன் என்பதை கூற இந்த will என்ற மோடல் வேர்ப்ஸ் பயன்படும். ஆகவே இது ஒரு ஃபியூச்சர் எதிர்கால நிகழ்வினை கூற பயன்படுகின்றது. இதுபோன்று நாம் எதிர்கால அனைத்து விடயங்களையும் கூறிக்கொள்ளலாம். அடுத்ததாக ரிக்வெஸ்ட், வேண்டுகோள் ஒன்று விடுப்பதற்கு இந்த will என்ற மோடல் வேர்ப்ஸ் பயன்படும். உதாரணமாக will you call me? நீ எனக்கு அழைப்பினை ஏற்படுத்துவாயா? எனக்கு நீ கால் பண்ணுவியா என்று கேட்கிறது தான் அது. ரைட். அப்போ அது ஒரு ரிக்வெஸ்ட் தானே. ரைட். இல்லாட்டி will you do me a help? will you close the door? will you do me a help? நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா? will you close the door என்று சொன்னால் நீ அந்த கதவினை கொஞ்சம் மூடுவியா? will you move the chair please? இந்த கதிரையை கொஞ்சம் நகர்த்துவாயா? இவ்வாறு கேட்டுக்கொள்ளலாம். அடுத்து தேர்ட் யூஸ் ஆஃபர். ஆஃபர் என்று சொல்லும் பொழுது ஒரு வேண்டுகோளினை விட்டுக்கொள்ளலாம். அதாவது ஐ வில் பே ஃபார் யூ என்றால் உனக்காக நான் பணத்தினை செலுத்துகின்றேன் என்று பொருள்படும். ஆகவே இது ஒரு ஆஃபர், ஒரு ஆளுக்கு ஒரு ஆஃபர் விடுறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு சலுகை வழங்குவது. அடுத்தது ரெஃப்யூசல். ரெஃப்யூசல் என்றால் மறுப்பு தெரிவித்தல். நெகட்டிவ் ஃபார்ம்ஸ், அதாவது எதிர்மறை வடிவத்தில் நாம் மறுப்பு தெரிவிப்பதற்கு ஆங்கிலத்தில் இந்த will என்ற மோடல் வேர்ப்ஸ் பயன்படும். உதாரணமாக my mom, எனது தாய், will not செய்ய மாட்டார். allow me என்னது அனுமதி அளிக்க மாட்டார் எனக்கு, me என்னை. அப்ப my mom will not allow me என்றால் my mom எனது தாய் will not செய்ய மாட்டார். என்ன செய்ய மாட்டார்? allow me என்னை அனுமதிக்க மாட்டார். அப்ப எனது தாய் என்னை அனுமதிக்க மாட்டார். my mom will not allow me. எனது தாய் என்னை அனுமதிக்க மாட்டார். அப்ப இது ஒரு ரெஃப்யூசல் தானே, நெகட்டிவ், அதாவது எதிர்மறை வடிவத்தில் மறுப்பினை தெரிவித்தல். ரெஃப்யூசல்னா மறுப்பினை தெரிவித்தல். ரைட். கண்டிஷனல். கண்டிஷனல்னா நிபந்தனைக்குட்பட்ட, அதாவது இது நடந்தால் அது நடக்கும், இது இருந்தால் அது உருவாகும், அப்படி சொல்றது. அதாவது உதாரணமாக இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெய்தால் ஐ வில் பிரிங் an umbrella. ஐ வில் பிரிங் என்றால் நான் கொண்டு செல்வேன். an umbrella என்னத்த, குடையினை கொண்டு செல்வேன். அப்ப மழை பெஞ்சா குடை கொண்டு போவேன் என்றதுக்கு அதாவது ஒரு கண்டிஷன், இது நடந்தால் அது நடக்கும் அப்படி. இப்போ இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ், அது மாதிரி, அதாவது நீ கடினமாக படித்தால் சித்தி அடைவாய். அது போன்று இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெய்தால் ஐ வில் பிரிங் an umbrella, நான் ஒரு குடையினை கொண்டு செல்வேன். ஆகவே இந்த
முக்கியமாக இந்த 5 விடயங்களுக்காக 5 தொழிற்பாட்டினை காண்பிப்பதற்காக இந்த will என்பதனை நாம் will என்ற modal verbs-னை நாம் வசனங்களில் பாவிக்க முடியும்.